ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிகே. ஆல்ரெடி வந்து சயின்ஸ் ஜிகே ஃபேக்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். 6th ஸ்டாண்டர்டில் பார்த்துருந்தோம். அப் டு 8 சாப்டர்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி 9th சாப்டர்லேருந்து அப்படியே எவ்வளோ சாப்டர்ஸ் இருக்கோ அதை வந்து இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ சாப்டர் நம்பர் 9 என்ன சொல்லியிருக்காங்க? எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்ஸ். எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்ஸ். சரி, இந்த எலக்ட்ரிசிட்டியில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க? எலக்ட்ரிக் செல். ஓகே, செல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் செல்ஸ் பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரிக் செல்ஸ் எலக்ட்ரிசிட்டி டு த பல்ப் இந்த டார்ச் ப்ரொவைடட் அதாவது ஒரு பல்புக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து கொடுக்கறது, அதுக்கு பேர் வந்து எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டார்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டார்ச் வந்து அந்த டார்ச்சில் இருக்கிற பட்டனை நம்ம வந்து அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது என்னென்னா லைட்டை வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த லைட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, இன்சைட் வி ஹேவ் எ பேட்ரி. ஓகே, அந்த பேட்ரி மூலிமா தான் அங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி அங்கே வந்து ஒரு லைட் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அது எலக்ட்ரிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக் செல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ஆல்சோ பீன் யூஸ்ட் இன் அலாரம் கிளாக்ஸு, வாட்சஸ்ஸு, டிரான்சிஸ்டர்ஸு, இன்னும் நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ்லாம் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த எலக்ட்ரிக் செல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் 2 டெர்மினல்ஸ். ஒன்று வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இன்னொன்று வந்து நெகட்டிவ் டெர்மினல். ஸோ 2 டெர்மினல் இருக்குது, ஒன்று பாசிட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ். சரி, இது எப்படி வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது? ஸோ இதுக்குள்ளே இந்த பேட்ரிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் மூலிமா தான் அந்த எலக்ட்ரிசிட்டியை அது ப்ரொடியூஸே பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பல்பெலாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தின் ஒயர் இருக்கும். சரி, அது பேர் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். டங்ஸ்டன் அப்படின்ற ஒரு அலாயினால் செய்யப்பட்டது அது டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். அந்த ஃபிலமெண்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனோடனே அந்த ஃபிலமெண்ட் வழியாக தான் நமக்கு லைட்டே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பல்பெலாம் வந்து ஒரு சின்ன இழமாக இருக்கும். அந்த சின்ன இழை கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பல்ப் எரியாது. ஓகேவா? ஸோ அப்போது அந்த ஃபிலமெண்ட்டு தான் வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டு தான் வந்து பல்பில் வந்து எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆனோடனே லைட்டு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு ஃபிலமெண்ட்டாக இருக்குது. சரி, அதே மாதிரி எலக்ட்ரிக் செல்லில் எப்படி வந்து 2 டெர்மினல் இருக்கோ, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு, எலக்ட்ரிக் பல்ப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் 2 டெர்மினல்ஸ் லைக் பாசிட்டிவ் அண்ட் இன்னொன்று நெகட்டிவ். சரி, அந்த 2 டெர்மினல் வந்து எலக்ட்ரிக் பல்ப்லேயும் இருக்குது. சரி, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபியூஸ்டுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, சம்டைம்ஸ் an electric bulb does not glow even if it is connected to the cell. இப்போ ஒரு பல்பை செல்லில் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, கனெக்ட் பண்ணியும் சம்டைம்ஸ் வந்து பல்ப் எரியாமல் இருக்கும். ஸோ அப்போ அந்த நேரத்தில் என்னன்னா இட் வில் பி இந்த கண்டிஷன் ஆஃப் ஃபியூஸ்டு. அந்த இடத்துல ஃபியூஸ் போயிடுச்சு. அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் சொன்ன பார்த்தீங்கன்னா, அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து கட் ஆகிருந்தா கூட நமக்கு அந்த இடத்துல வந்து பல்ப் எரியாது. நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதாவது செல்லோட கனெக்ட் பண்ணியிருப்போம், எலக்ட்ரிக் செல்லோட, பட் ஆனால் லைட் எரியாது. ஸோ அந்த இடத்துல ஃபியூஸ்டு, இந்த கண்டிஷன் என்னென்னா ஃபியூஸ்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் அப்படின்றதுனா ஒரு சிம்பிள் டிவைஸ். ஓகே, அது ஒரு பிரேக்கர் மாதிரி, ஆன் ஆஃப். ஸோ ஆன் பண்ணால் வந்து அந்த இடத்துல எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகும், லைட் எரியும். ஆஃப் பண்ணால் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஸ்டாப் ஆகிடும், லைட் வந்து ஆஃப் ஆகிடும். நாட் ஓன்லி லைட்டு, எல்லா எலக்ட்ரிசிட்டி டிவைஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, எலக்ட்ரானிக் டிவைஸ்லேயும் வந்து இந்த ஸ்விட்ச் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படி கண்டிப்பாக இருக்கும். டார்ச்சில் கூட பாருங்களேன், பல்ப் ஒரு ஸ்விட்ச் மாதிரி இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்போது டார்ச் எரியும், திரும்ப விடும்போது ரிலீஸ் ஆகும்போது டார்ச் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ஆன் ஆஃப் கண்டிஷனில் அந்த ஸ்விட்சஸ் வந்து ஒர்க் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கண்டக்டார்ஸ் அண்ட் இன்சுலேட்டார்ஸ். கண்டக்டார்ஸ் அதாவது எது வழியாக, எந்த பொருள் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுதோ அது பேர் எல்லாமே வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த பொருள் வழியாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகலையோ அதுக்கு பேர் வந்து இன்சுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ அந்த சுவிட்சஸ்ஸு, எலக்ட்ரிக் ப்ளக்கு, சாக்கெட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கண்டக்டர்ஸ். அது வழியாக வந்து கரண்ட் பாஸ் ஆகுது. நம்ம வந்து சுவிட்சு இப்போ ஆன் பண்ணும்போது கை வைக்கும்போது நமக்கு மேலே கரண்ட் பாஸ் ஆகுதா? இல்லை. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு கண்டக்டர் மாதிரி வந்து அங்கே ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சாப்டர் நம்பர் 9 சொல்லியிருக்காங்க. சரி, when we go for சாப்டர் நம்பர் 10, ஃபன் வித் மேக்னெட்ஸ். ஸோ மேக்னெட்ஸ் பற்றி அடுத்து சொல்கிறாங்க. ஸோ மேக்னெட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எப்படி க்ரியேட் ஆச்சு? ஓகே, மேக்னஸ் அப்படின்ற ஒரு ஷெப்பர்டு, ஆடு மேய்க்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு, அது அந்த குச்சியோட முனையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அயன், ஒரு இரும்பு தகர மாதிரி சுற்றி வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குச்சி வச்சுக்கிட்டு ஆடு மேய்ச்சிட்டே இருக்கார். ஸோ அப்போ அந்த நேரத்தில் மேய்ச்சிட்டே இருக்கும்போது கீழே வந்து தேய்ச்சிக்கிட்டே போயிருக்கும்போது ஒரு ராக்கில் பட்டு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அந்த இரும்பு தகரம் வந்து அந்த அவரோட கொம்பில் இருக்கிற முனையில் இருக்கிற அந்த இரும்பு தகரம் சுற்றி இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு ராக்கில் போயிட்டு ஸ்டிக் ஆகிடுச்சு. ஸ்டிக் ஆனோடனே என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு அவர் எடுக்கிறாரு, திருப்பி கொண்டு போகிறார், ஸ்டிக் ஆகுது.
ஸோ இதே மாதிரி பண்ணும்போது ஸோ அந்த இடத்துல அந்த ராக்குக்கு ஏதோ ஒரு பர்டிகுலர் பவர் இருக்குது அப்படின்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணார். ஸோ அந்த ராக்கோட நேம் தான் வந்து மேக்னெடைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலி வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெடைட் அப்படின்ற ஒரு நேம் தான் வச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷெப்பார்டு மூலிமா கண்டுபிடிச்சதால் மேக்னஸ் அப்படின்ற ஒரு ஷெப்பார்டு மூலிமா கண்டுபிடிச்சதால் அதுக்கு பேர் வந்து இட் வில் பி டர்ன்ட் இன்டு மேக்னெட் அப்படின்னு மாறிச்சு. ஸோ அந்த மேக்னெடைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் கண்டென்ஸ் அயர்ன், அந்த அதில் வந்து அயர்ன் எலிமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் அந்த மேக்னெட் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து உருவாச்சு. சரி, நெக்ஸ்ட்டு இந்த மேக்னெட் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஃபஸ்ட் டிஸ்கவர்டு இன் த பிளேஸ் ஆஃப் மேக்னீஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வந்து மேக்னெட்ஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா மேக்னீஷியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. மேக்னெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹேவிங் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அட்ராக்டிங் அயன், இரும்பு துகள்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து மேக்னெட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ், அதாவது ஷேப்பாக நிறைய ஷேப்பில் பார் மாதிரி, சிலிண்டர் மாதிரி, இல்லை பால் மாதிரி, ஸோ மாதிரி நிறைய ஷேப்பில் வந்து மேக்னெட் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்ஸ்லாம் இப்போ வந்து நிறைய கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. ஸோ ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான், ஒன்று மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ எந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு அயனை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த பவர் இருக்கோ அதுக்கு பேர் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. சப்போஸ் அயனை அட்ராக்ட் பண்ணலன்னா அதுக்கு பேர் நான் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இந்த மேக்னெட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போல்ஸ் இருக்கும், ஒன்று நார்த்து இன்னொன்று சவுத்து. ஸோ எப்பயுமே வந்து ஆப்போசிட் போல்ஸ் மட்டும்தான் அட்ராக்ட் பண்ணும், சேம் போல் வந்து ரிப்பெல் பண்ணும். சரிடா? ஸோ இதான் வந்து விஷயம். சரி, நெக்ஸ்ட்டு சாப்டர் நம்பர் 11. ஸோ சாப்டர் நம்பர் 11ல் ஏர் அரவுண்ட் அஸ். சரி, நம்ம சுற்றி என்ன இருக்குது? ஏர் தான் மெயினாக இருக்குது. ஸோ ஏர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தை சுற்றி மேக்ஸிமம் சரௌண்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் வந்து இருக்குது. சரியா? சரி, நம்ம எர்த்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் பின் சரௌண்டட் பை எ தின் லேயர் ஆஃப் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இட் ஹாஸ் பின் சரௌண்டட் பை ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேயர் வந்து இந்த ஏர் சரௌண்ட் ஆகிருக்க அந்த லேயர் வந்து இட் ஹாஸ் பின் எக்ஸ்டெண்டட் அப் டு செவரல் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ். சரியா? எங்கே? அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துக்கு மேலே செவரல் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, அதாவது நம்ம எர்த்து சர்ஃபேஸ்க்கு மேலே. ஸோ அந்த ஒரு பகுதியை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த ஏரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த காம்பனண்ட் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன். இந்த நைட்ரஜன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் ஹாஸ் பீன் ப்ரெசென்டட் இன் த ஏர் அண்ட் விச் டஸ் நாட் சப்போர்ட் பர்னிங். இந்த நைட்ரஜன் வந்து எரியக்கூடிய ஒரு கேஸாக இல்லை. ஏரில் இருக்கிற ஒரு கேஸ் வந்து நைட்ரஜன், அந்த எரியக்கூடிய கேஸாக அது இல்லை. சரி, நெக்ஸ்ட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் மெட்டீரியல், அது எரியக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஃபெல்ட் சஃபகேஷன், ஒரு ரூமில் கார்பன் டை ஆக்சைடு இருந்துன்னு வச்சுக்கிங்களேன், அந்த ரூம்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மூச்சுத்திறனில் ஏற்படும். ஸோ சஃபகேஷன் மாதிரியான ஒரு ப்ராப்ளத்தை அது கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ இது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்றது இட் மேக்ஸ் அப் எ ஸ்மால் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த ஏர் அரவுண்ட் அஸ். ஏரில் இருக்கிற சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் கன்சியூம்ஸ் ஆக்சிஜன் அண்ட் ஃபார் ரெஸ்பிரேஷன் அண்ட் ப்ரொடியூஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ சுவாசிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லாம் வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்து வெளியில் கார்பன் டை ஆக்சைடு விடுது. அது எப்போது? நைட் டைமில். பட் டே டைமில் என்ன பண்ணுது? அந்த அதாவது சூரிய ஒளி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒளிச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபோட்டோசிந்தசிஸ் இங்கிலீஷில். ஸோ ஒளிச்சேர்க்கை மூலிமா வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜனை வெளில விடுது. ஸோ இதுதான் வந்து பிளான்ஸ் வந்து பண்ணுது. பட் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து ஆக்சிஜனை உள்ளே எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளில விடுது. சரி, இப்போது எல்லாத்துக்கும் மேலே ஒரு வாட்டர் சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதில் வந்து ஏர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். அந்த விண்மெல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ரெக்கை இருக்கும். அந்த ரெக்கை சுழல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா விண்டு மூலிமா வந்து சுழலுது. ஸோ அப்போ சுழலும்போது அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிசிட்டி க்ரியேட் ஆகுது. அதே மாதிரி ஒரு சுழலக்கூடிய ஒரு பொருளை தண்ணியில் எடுத்துன்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது சுற்றும். ஸோ இப்போ வாட்டர் ஃபால் ஆகும்போது சுற்றுது பார்த்திங்கன்னா, அப்போயும் வந்து அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஏர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற NCERT புக்ஸில் இருக்கிற 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற சயின்ஸ் ரிலேட்டட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பை.